மகாராஜாவின் நகரம். கோயமுத்தூர் எப்படியாமா? மகாராஜாவின் நகரம். இந்த இடத்துல வாசிக்கிறோம் எருசலேம் மகாராஜாவின் நகரம். இன்னொன்று வாசிப்போம், சங்கீதம் 48:2 வாசிக்கிற பொழுது அது சர்வ பூமியின் மத்திய ஸ்தலம் எருசலேம். நெகேமியா ஏன் இவ்வளவு வருத்தப்படுறார், எருசலேமை குறித்து ஏன் இவ்வளவு வருத்தப்படுறார்னா வாசிப்போம் சங்கீதம் 48:2. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கு. சர்வ பூமியின் மகிழ்ச்சி நகரம். சொல்லுங்கம்மா, எருசலேம் எப்படிப்பட்ட நகரமாமா? மகிழ்ச்சி நகரம். சொல்லுங்க, எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? திரும்ப சொல்லுங்க, எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவா, எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? மகிழ்ச்சி நகரம். ஒண்ணு. ரெண்டாவது, எருசலேம் என்பது மகாராஜாவினுடைய நகரம். எருசலேம் மகாராஜாவினுடைய நகரம். ஆனா இப்ப இந்த பட்டணம் எப்படி கிடக்குதாமா? இந்த எருசலேம் பட்டணம் எப்படி கிடக்குதாமா? எப்படி கிடக்குதாம்? பாழாய் கிடக்குது.